விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். செந்தில் பாலாஜி எஸ்பி வேலுமணி திடீர் சந்திப்பு. எதிரிகளின் 30 நிமிடம் சந்திப்பு. என்ன நடந்தது? இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். எதிரும் புதிருமாக இருந்து வந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் நேற்று சட்டசபை வளாகத்தில் சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் கட்சின்னு 4 முனை போட்டி நிலவியிருக்கு. வாக்கு எண்ணிக்கையில் தவேக முதல் இடத்திற்கும் திமுக 2ஆம் இடத்திற்கும் சென்றது. அதிமுக 3ஆம் இடத்திற்கு சென்றது. நாம் தமிழர் கட்சி 4வது இடத்திற்கு சென்றது. அக்கட்சி எந்த தொகுதியிலும் வெற்றி பெறலை. அதிமுகவின் பொதுச் செயலாளராக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின்னர் அந்த கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருது. அதுவும் இந்த முறை எதிர்க்கட்சியாக கூட அதிமுக அமர முடியாத நிலை. இதனால எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீது கட்சிக்குள் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் CV சண்முகம் ஆகியோர் தனியாக செயல்பட தொடங்கியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்க ஆலோசித்து வருவதாக கூறப்படுது. மேலும் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியை தேர்ந்தெடுப்பது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. முதலில் சட்டமன்றத்தில் பழனிசாமியின் பதவியை பறித்துவிட்டு அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு முக்கிய பதவிக்கு அவர்கள் வருவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் பரவி வருது. சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் பதவியேற்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு அதிமுகவினர் டீமாக பிரிந்து வந்து தங்களுக்கிடையேயான பிளவை வெளிப்படையாக காட்டினாங்க. அதிமுகவில் பிளவு என செய்திகள் வெளியாக வரும் நிலையில் அவர்களின் எம்எல்ஏக்கள் தனித்தனி அணிகளாக பிரிந்து அவைக்கு வந்திருந்தனர். அதிமுக பிளவை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக நேற்று சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி உறுதிமொழி எடுத்த போது சிலர் மட்டுமே மேஜையை தட்டிய நிலையில் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளிய உறுதி கூறுகின்றேன். எஸ்பி வேலுமணி உறுதிமொழி எடுத்த போது பலர் மேஜையை தட்டி உற்சாகமாக வரவேற்றனர். மாண்புமிகு திரு எஸ்பி வேலுமணி சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்பி வேலுமணி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இந்த நிலையில் சட்டசபை நிகழ்வுகள் முடிந்த பிறகு சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, செந்தில் பாலாஜி சுமார் 30 நிமிடங்கள் பேசியிருக்காங்க. அதிமுகவில் தலைமையை மாற்றுவதற்கு கலக குரல் எழுந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் மாற்றம், சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் பதவி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் பரவியிருக்கு. அதிமுகவில் பூகம்பம் வெடித்து வரும் நிலையில் சட்டசபை வளாகத்தில் எதிரும் புதிருமாக இருந்து வந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.